இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாரிஜாதம் தான். இது வந்து ஒரு சின்ன பக்கெட்டில் தான் நான் வச்சுருக்கேன். எப்படி பவள மல்லிகையை நம்ம தேவலோகத்து மலர் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல தான் இந்த பாரிஜாதமும். இந்த செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அற்புதமான மலர் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஒரு பூ இப்போ தான் பூத்திருக்குது, இன்னும் ஒரு மொட்டு வந்திருக்குது. எப்படி ரோஸ் செடியை நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கிறோமோ அதே போல் இந்த பாரிஜாதத்தையும் நம்ம கவனித்து வளர்த்தோன்னா நிறைய மொட்டுக்கள் வைக்கும், பூ பூக்கும். இதிலிருந்து வர்ற ஒரு நறுமணம் நல்ல ஒரு அரோமா மணமாக இருக்குது. முதல் பூவை சாமிக்கு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னும் 2 இதழ் மலரணும். அரிசி உளுந்து கழுவுற தண்ணி, வெங்காயத்தோல், பூண்டு தோல் இந்த மாதிரியே தோல்களை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி இந்த செடிக்கு ஊற்றினோன்னா நல்ல மொட்டுக்கள் விடும். பாரிஜாத பூச்செடி வந்து நம்ம வீட்டில் பூக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.